அவன் கோர்ட் தண்டனையில இருந்து தப்பிச்சு என்னோட நேரடி தண்டனைக்கு வரணும். ஆமா, என்ன சொல்றாரு புது மாப்பிள்ள? யாருடி நீ? எதுக்குடி உன் பேர்ல சொத்தை எழுதி வைக்கணும்? காயத்ரி நல்லவளாவே இல்ல, முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி மட்டும் சொல்லாதீங்க, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. என்ன சார் சொல்றீங்க? நான் செத்தா யாருக்கு நஷ்டம் இல்லையா? அது யாருன்னு என்கிட்ட மட்டுமாவது சொல்லுங்களேன் சார். நீங்க இவ்வளவு ஓப்பனா சொல்றதுனால நானும் உண்மையை ஒத்துக்கிறேன். என்னாலையும் காயத்ரியை மறக்க முடியல. கஜாவை கல்யாணம் பண்ணிக்காதன்னு அவ கால்ல விழாத குறைய போய் கெஞ்சி கதறி சொன்ன. அவ கேட்கலையே, என் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. அந்த கஜாவை போய் கல்யாணம் பண்ணிட்டா. நினைச்சாவே வெறுப்பா இருக்க. நான் அவ பேச்ச கேட்கணுமா? ஆனா அவ என் பேச்ச கேட்க மாட்டாளா? இது என்ன சார் நியாயம்? அவ சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு பிடிக்கவே பிடிக்காத பூஜா கழுத்துல நான் தாலி கட்டினேன். இயற்கைக்கு விரோதமா, என் இதயத்துக்கு விரோதமான வாழ்க்கையை தான் நான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். எதுக்காக நான் பூஜாவை கல்யாணம் பண்ண தெரியுமா? காயத்ரி சொன்னாங்கிறதுக்காக, காயத்ரியோட நல்லதுக்காக. அப்ப அவ நல்லதுக்காக நீ கஜாவை கல்யாணம் பண்ணிக்காத நான் சொன்னா அவ அதை கேட்கலையே. அன்னைக்கு என் பேச்ச கேட்காதவ எக்கடி கட்டு போனா எனக்கு என்ன சார்? மறந்துருங்க சார், மறந்துருங்க. இல்ல இல்ல வெங்கட், காயத்ரி எனக்கு வேணும். வெங்கட், உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, காயத்ரி உங்க மனசுல இல்ல? சொல்லுங்க, காயத்ரி உங்களுக்கு வேணும் தோணல? வேணும் தான். காயத்ரி யாராவது வேணாம்பாங்களா? கொடுமைய பாருங்க அருண். நாம ரெண்டு பேரும் காயத்ரிக்காக கோயிலை கட்டுறதுக்கு தயாரா இருக்கும். ஆனா அவ என்னடனா அந்த பொம்பளை பொறுக்கி கஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நான் சத்தியமா சொல்றேன், காயத்ரி கஜா கூட நல்லபடியா இருக்கவே மாட்டா, நல்லபடியா வாழவே மாட்டான். கஜா ஒரு சாக்கடை. அந்த சாக்கடையில எவ்வளவுதான் சந்தனத்தை சேர்த்தாலும் சாக்கடை மணக்கவே மணக்காது. சந்தனம் தான் நாரும். வெங்கட், வெங்கட், அந்த நிலைமை காயத்ரிக்கு வரக்கூடாது வெங்கட். நாம காயத்ரிய கஜாட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். காப்பாத்தணும்னா காயத்ரிய கஜா கிட்ட இருந்து கட் பண்ணணும். கட் பண்ணுவோம், கட் பண்ணுவோம், கட் பண்ணுவோம். கஜாவை காயத்ரி கிட்ட இருந்து முதல்ல கட் பண்ணுவோம். சரி, கட் பண்ணணும். நீங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு டீல் போட்டுக்கலாமா? நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துடலாமா? நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கஜாவை காயத்ரி கிட்ட இருந்து பிரிப்போம். அதுக்கு பின்னால காயத்ரி உனக்கா இல்ல எனக்கான்னு நாம முடிவு பண்ணிக்கலாம். என்ன டீல் ஓகேவா? இங்க பாருங்க, ஒண்ணு காயத்ரி உங்களுக்கு கிடைக்கணும், இல்லன்னா எனக்கு கிடைக்கணும். என்ன சொல்றீங்க? இந்த டீல் ஓகேவா? ஓகே 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 ஓகே. அப்ப கை கொடுங்க. இதுக்கு மேல நாம நடத்த போற நாடகம் எல்லாம் நமக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்கணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாதா. நம்ம கை சேர்ந்தது முக்கியம் இல்ல அருள், காயத்ரி நம்ம கைக்கு வந்து சேரணும். நிச்சயமா காயத்ரி நம்ம கைக்கு வருவா. அப்புறம் என்ன, என்ஜாய் தி டே. என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய். Cheers. I like you partner. சாரி அருள், நான் உன்னை ஏமாத்த போறேன். காயத்ரி எனக்கு தான். காயத்ரி உனக்கு வேணுமா? காயத்ரி உனக்கு கிடைக்க மாட்டா, கிடைக்கவே மாட்டா. அவ எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். கரெக்ட் டைம்ல உன் கழுத்தை அறுக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு பாரு.
என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எந்திரிங்க. நான் கூப்பிடுறது காதுல விழலையா? ஏய் தூக்கத்தை கிட்ட அப்படி என்னடி பேசணும்? ஏன் தூக்கம் கெட்டு போனதை பத்தி பேசணும். மாப்பிள்ளை வீடு கேட்டதுக்காக உங்க அப்பா தங்கம் பேர்ல சொத்தை எழுதி வைக்க போறாராமே, அது உண்மையா? உனக்கு யார் சொன்னா? சொன்னது யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? சொன்னது உண்மையா? ஆமா உண்மைதான். பெண்ண அதுக்கு நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்களா? சொல்லாம அப்பா கேட்டா சரின்னு சொல்லிதானே ஆகணும். ஐயோ, எதுக்கு சரின்னு சொன்னீங்க? எதிர்த்து பேச வேண்டியதானே? நான் எதுக்கு எதிர்த்து பேசணும்? அவரு சம்பாரிச்ச சொத்து அவர் யாருக்கு வேணா எழுதி வைப்பாரு. அப்படின்னா உங்க அப்பாவுக்கு பைத்தியம் முடிச்சிருக்குன்னு அர்த்தம். இருக்கலாம். அவரு தானே உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவரு தானே நீ நல்ல மருமகளா இருப்பேன்னு நம்பினாரு. இருக்கலாம். நிச்சயம் அவர் பைத்தியக்காரா இருக்கலாம். நீ யாரோ எவரோ இருந்தாலும் பரவாயில்லன்னு உன்னை எனக்கு மனைவியா ஆக்குனாரு பத்தியா? இந்த மொத்த சொத்துக்கும் உன்னை சொந்தக்காரிய வேற ஆக்குனாரு பத்தியா? தங்கம் எங்க அம்மாவோட சொந்த அண்ணன் பொண்ணு. அவ பேர்ல கொஞ்சம் சொத்து எழுதி வைக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. உனக்கு ஒரு நியாயம், ஊர்ல இருக்கவங்களுக்கு ஒரு நியாயமா? சொல்றி. இந்த வேத வசனம் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன் சொத்து வேற யாருக்கும் போக கூடாது, அவ்வளவுதான். போனா நானும் போவேன். என் கழுத்துல தாலி இல்லாம என் உறவை நான் அறுத்துக்கிட்டு போறேன். தங்கத்துக்கு எதுக்கு வேற எங்கேயும் மாப்பிள்ள பாக்குறீங்க? நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன, என் கழுத்துல இருக்க தாலி அறுத்து போட்டு போட்டுமா? முதல்ல அதை செய். எப்ப செய்ய போற? என்னைக்கு செய்ய போற? தெரியும். நீங்க இந்த மாதிரி தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு காலையில உங்க அப்பா கிட்டே பேசிக்கிறேன். அவர்கிட்ட போய் என்னத்த பேச போற? தங்க உங்களுக்கு மக மாதிரியா இல்ல வேற மாதிரியான்னு கேட்க போறேன். அவளை மக மாதிரி வச்சிருக்கீங்களா இல்ல மத்தவங்க மாதிரி வச்சிருக்கீங்களான்னு கேட்க போறேன். ஏங்க, நான் இவ்ளோ தூரம் பேசுறேன், உங்களுக்கு கோவமே வரலையா? குப்பையை கலர்னா நறுமணமா வரும், நாத்தம் தாண்டி வரும். சாத்தம் சமாதானமா போவாது, சண்டை தான் போடும். நான் உன்னையும் மதிக்கிறதா இல்ல, உன் வார்த்தையும் மதிக்கிறதா இல்ல. பொடி லூசு. என்னங்க என்னங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேனா? ஐயோ, அப்பளத்தை மறந்துட்டேனே. ஏய் காயத்ரி, என்னமா நீ? சமைக்கதான் என்ன விடல, பாத்திரத்தையாவது எடுத்து வந்து இங்க வச்சிருப்பல. பாரு, தேவையில்லாம இப்படி டயர்டாயி போயிருக்கே நீ. இல்லக்கா, நான் உங்களுக்காக இதையெல்லாம் செய்யறேன்னு நினைச்சீங்களா? அப்புறம் என் புருஷனுக்காக செய்யறேன். மாப்பிள, உனக்கு ஒண்ணுன்னா காயத்தை துடிச்சிருவா மாப்பிள. தேய் செஞ்சு ரோட்ல வச்சு வெங்கிட்ட ஒண்ணு கலாச்சது சொல்லவே சொல்லாத. உன் கூட மட்டும் நான் இருந்தேன்னு வை, அந்த வக்கீல் முகத்துல பூரா விட்டுருப்பேனா பூரா விட்டுருப்பேன். சே, எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குது மாப்பிள. ஆனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா, நீ என் தம்பி மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்க. நிஜமாவே என் தம்பி ரொம்ப கொடுத்து வச்சுவேன். இல்ல இல்ல, அவரை கல்யாணம் பண்ணதுனால நான் தான் கொடுத்து வச்சுவ. அவரால தான் என் மேல உருவான களங்கமே காணாம போயிடுச்சு. நல்லா பாத்துக்கு மாமா, எனக்கு இன்னைக்கு தான் கட்சி. நாளைக்கு பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போறேன். சொல்லாதடா, சொல்லாத மாப்பிள்ள. அது நினைச்சுதான் நான் குச்சினே இருக்கிறேன். நான் குச்சினே. நாளையில இருந்து என் தர்ம யுத்தம் ஆரம்பிக்க போகுது. அந்த தர்ம யுத்தம் நிச்சயம் என் தாலியை காப்பாத்தும். காயத்ரி, என் தம்பி நிஜமாவே வெளியில வந்துருவான்லம்மா? வரலன்னா நான் செத்துட்டேன்னு அர்த்தம். ஐயோ, என்னம்மா? கோடி பேர் குறுக்க வந்து நின்னாலும் சரி, என் புருஷனை மீட்காம நான் விடவே மாட்டேன். அப்படி போட அருவால மாப்பிள.
சீக்கிரம் வா, காயத்ரிமா என்ன சொல்றா பாரு. வா 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 வா. காயத்ரி அம்மானா காயத்ரி அம்மா தான். உன்னை எதிர்த்து எவனும் இல்லம்மா, அந்த எமனே வந்தாலும் தோத்துருவான். என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு தெம்பு. காயத்ரிமா, அந்த கோட்டு நம்ம கோட்டு, இவன் எம கோட்டுக்கே போனாலும் சரி, நீ உன்னை காப்பாத்தி கூட்டு வந்துருவோமா. ஆமா, இங்க என்ன ஒரே கம கம கமன்னு மணக்குது. யோ, காயத்ரி அவ புருஷனுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்காயா? என்ன ஒரு வேலை கூட செய்ய விடலையா? ஆமாங்க, நாளையில இருந்து இந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட முடியுமா? ஜெயில சாப்பாடு எப்படி இருக்கோ, எந்த மாதிரி இருக்கோ அதான் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டோன்னு மணக்க மணக்க சமைச்சிருக்கேன். ஐயோ, வாங்க உட்காருங்க. அக்கா நீங்களும் உட்காருங்க, நான் பரிமாறேன். இல்லம்மா, நீ உட்காருமா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சான்ஸே இல்ல. நான் இன்னைக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு என் புருஷனுக்கு பரிமாற போறேன். காயத்ரி கடமைக்கு கல்யாணம் பண்ணா கட்டின புருஷனை கவனிக்கிறதே இல்லன்னு யாரும் நாக்கு மேல பல்ல போட்டு பேசக்கூடாதுல்ல. அதனாலதான் என் புருஷனுக்கு நானே பரிமாறுறேன். நீங்க வேணா உங்க புருஷனுக்கு பரிமாறுங்க. சரிம்மா, என் புருஷனுக்கு நானே பரிமாறிக்கிறேன். கொட்டு கொட்டு. போதுமா 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 போதுமான்னு ஓவரா தான் இருக்கு. என்ன என்ன சொன்னீங்க? சாப்பாடு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு யோ, சொன்ன. சாப்பிடியா? நீ சாப்பிடியா? சாப்பிடுங்க. நீங்க ஒரு ஆளா இருந்தா பரவாயில்ல, நீங்க 2 ஆள் ஆச்சே. 2 ஆளா? என்னம்மா 2 ஆளுங்கற? என்னக்கா இது? இது கூட உங்களுக்கு புரியலையா? அவர் மனசுல நான் இருக்கேன்ல. பாத்து. ஓஹோ, ஐயோ, மெதுவா. என் நினைப்பிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி பொறையேறுது. என்ன நினைச்சுக்கிட்டே சாப்பிடாதீங்க. குடிங்க, தண்ணி குடிங்க. நீ என்ன ஒரு தடவை தாண்டா கெடுத்த, ஆனா நான் உன்னை தினம் தினம் கொன்னுக்கிட்டே இருப்பேன். ஐயோ, என்ன லவ்வா பார்த்ததெல்லாம் போதுங்க. சாப்பாடு சாப்பிடுங்க. அங்க பாரு, அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. தம் தூண் வைக்கிற, அள்ளி வை. இந்தாயா. இனிமே சாப்பாட்டை பார்க்கும் போதெல்லாம் நான் போட்டது ஞாபகம் வரணும். இல்ல, ஜெயில இருக்கிறப்ப சாப்பாட்டை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஏன் ஞாபகம் வரணும்னு சொன்னேன். வராம எங்க போயிட்டு போகுது? எவனும் கிடைப்பா இது மாதிரி ஒரு பொண்டாட்டி? என்ன கேட்டா, எவனோ ஒரு ராஜா பொண்டாட்டிக்காக வசதி மாளிகை கட்டினானாம, அதே மாதிரி என் மாப்பிள்ள உனக்காக பெரிய வசதி மாளிகை கட்ட போறான். பார் 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 பார். ஆமா, அவரோட பொண்டாட்டி செத்துட்டா, அதனாலதான் வசந்த மாளிகையே கட்டினாரு. என் பொண்டாட்டி உயிரோட தானே இருக்கா. ஒரு வசந்த மாளிகைக்காக லேசில ஒண்ணும் நான் செத்து போயிட மாட்டேன். ரொம்ப நாள் உங்க கூட வாழ்ந்துட்டு தான் சாவேன். நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. உன்னை வறுத்தெடுத்துட்டு தாண்டா நான் சாவேன். அவ்வளவு சீக்கிரத்துல எனக்கு சாவு வராது. வர வர அந்த தங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. என்ன சொல்றா? என்னென்னமோ பண்றா. என்ன பண்றா? வீட்ல அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அவ கண்ணுக்கு மறைவா தொலைஞ்சு போறது உனக்கு நல்லது தானே? அவ கல்யாண கலாட்டா என்னன்னு உனக்கு தெரியல. என்னோட மொத்த சொத்துல 4ல் 1 பங்கு அவ பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். போதுமா? அப்படியா? மாமா, என் பேர்ல சொத்து எழுதி வச்சு கொஞ்ச நாளே போயிடுவேன். சரியா போச்சு. இந்த மொத்த சொத்துக்கு உன்னை சொந்தக்காரிய வேற ஆக்குனாரு பத்தியா? தங்கம் எங்க அம்மாவோட சொந்த அண்ணன் பொண்ணு. அவ பேர்ல கொஞ்சம் சொத்து எழுதி வைக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. சரிஞ்சே போச்சு. யார் அவ? அவ பேர்ல சொத்து எதுக்கு எழுதி தரணும்னு கேட்டா அப்பா மக 2 பேரும் என்ன கேட சட்டியா பாக்குறாங்க, பேசுறாங்க. இதுக்குதான் அப்பவே பேரம் பேசி
₹1 கோடி லவுட்டிட்டு போலான்னு பார்த்தேன். நீ தான் டபுள் கேம் ஆடிட்டியே. இங்க பாரு, உனக்கு இந்த பணக்கார பசங்களை பத்தி தெரியாது அஞ்சலி. இவனுங்க பகல்ல ஒரு வாழ்க்கை, ராத்திரி ஒரு வாழ்க்கைன்னு வாழ்வானுங்க. இது தெரியாம எதுக்கும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஏமாந்து வந்து நிக்கிற. என்ன குத்தி காட்டுறியா? என்ன குத்தி காட்டுறியா? இது எனக்கு உதவுற நேரமா இல்ல குத்தி காட்டுற நேரமா? ஐயோ, நான் உன்னை குத்தி காட்டல அஞ்சலி. கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்திருக்கலாம் தான் சொல்றேன். உனக்காக பேச யாரும் இல்லாதனால தான் இருக்கிற சொத்தை எல்லாம் வரவங்க போறவங்க பேர்ல எழுதுறாங்க. எழுதுறாங்க இல்ல, எழுத பாக்குறாங்க. எழுத விட மாட்டேன். உன் புருஷன் உனக்கு ஆதரவா இருந்தா நீ சொல்றது நடக்கும்னு நம்பலாம். அவரும் தங்கம் பேர்ல சொத்து எழுத ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரே. அதனால தானே நான் உன்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். சொல்லு, இந்த பிரச்சனைக்கு என்னதான் பண்ணலாம்? தங்கத்தை இல்லாம பண்ணிடலாம். அவ இல்லாம போனா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லாத தங்கத்து மேல எந்த சொத்தை எழுதி வைப்பாங்க சொல்லு? தங்கத்தை சாச்சிடுவோமா? சாய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாத்விகம் காட்டலாமே. என்ன தங்கத்து மேல இறக்குமா? இல்ல, போலீஸ் கண்டா பயம். இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. போலீஸ் உடனே கொலை பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கொலைய பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா இந்த சொத்தையெல்லாம் நான் எப்படி அனுபவிக்கிறது? இந்த போராட்டமே சொத்தை சுருட்டுறதுக்காக தானே. சரி, என் வழி வேண்டாம், உன் வழி என்னன்னு சொல்லு. என்னன்னு தெரியல, ஆனா ஏதாவது பண்ணி ஆகணும். எதையாவது கொட்டியே தீக்கணும். சரி, நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். அங்க கிடைக்கிற ஏதாவது ஒரு பிடிமானத்தை வச்சு ருத்ர தாண்டம் ஆட போறேன். பாத்தாடு அஞ்சலி, உன் புருஷனை பொறுத்த வரைக்கும் நீ ஆகாத மனைவி. எல்லை மீறி ஆனா ஏடாகோடமா ஏதாவது நடந்து தொலைக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. எனக்கு என் லிமிட் என்னன்னு நல்லா தெரியும். போமா போ, நல்ல ஆடு. உன் ஆட்டம் தாங்காம அவங்களே உன்னை துரத்தணும். நீ வெறுங்கையோட நிக்கிறத பார்த்து நான் சிரிக்கணும். என்னை ஏமாத்திட்டு நீ மட்டும் நல்லா வாழ்ந்துட முடியுமா? காபி 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 காபி. சார், டீ சாப்பிடு சார், டீ சாப்பிடுங்க. ஓ, காலையில இருந்து இது 3வது டீயா? எப்பயா வருவாங்க உன் மாப்பிள்ள? வந்துருவான். சார், புதுசா கல்யாணம் ஆனவங்க சார், பேசிட்டு பிரிஞ்சு வரணும்ல, கஷ்டம் இல்ல இது. அப்புறம் எதுக்கும் சேஃபா உங்க எல்லாருக்குமே டீ கடையில லஞ்ச் சொல்லிட்டேன். நீங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. இத வந்துடுறேன், சாப்பிடு. என்னையா இவங்களோட பெரிய தொல்லையா போச்சு? ஆமா சார். என் தம்பி, அக்கா விட்டு போலீஸ் கூட நீ போத்தான் போறியா? ஏய், இவ போறனா உனக்கு பதில் காயத்ரி போனோம். பரவாயில்ல உனக்கு? ஏய், காயத்ரி அம்மா அவரோட சொந்த பொறுப்புல இவனை பரோல்ல கொண்டு வந்திருக்கிறா. வேற வழியே இல்ல, கஜா போயே ஆகணும். விடுங்க, நான் போறேன். டேய், போறேன்னு அபசகுணமா சொல்லாதடா, போயிட்டு வரேன்னு சொல்லுடா. அதான் காயத்ரியும் வக்கீல் அம்மாவும் உன்னை எப்படியும் வெளியில எடுத்துருவேன்னு தைரியம் சொன்னாங்கல்ல. வருவல்ல? ஏய், நம்பிக்கை இல்லாம கேட்காதடி, அதெல்லாம் வந்துருவான். பார், முன்னெல்லாம் போலீஸா பார்த்தா கை காலெல்லாம் ஓதுறோம், இப்பெல்லாம் உதறல. வாசல்ல இருக்கிற போலீஸ்காரனுக்கு 3 தபா காப்பி வாங்கி கொடுத்துருவான்ட்டேன். எனக்கு ஒரு தனி தைரியமா வந்துக்குது இல்ல. அது காரணம் யாரு? காயத்ரி. காயத்ரி நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? தபார் ஏகவல்லி, பழையபடி கண்ணகசிக்கெல்லாம் நிக்காத. மாப்பிள்ள போன வேகத்திலேயே பொசுக்கும் திரும்பி வந்துருவான். நீ எதுக்கும் வருத்தப்படாத. என்னையா நீ? நான் அதையெல்லாம் நினைச்சு இப்ப வருத்தப்படலையா? முன்னாடி தம்பி தனி ஆளு, ஏதோ போனா வந்தான்னு இருப்பான். இப்ப குடும்பஸ்தன், புதுசா கல்யாணம் வேற ஆயிருக்கு. புது பொண்டாட்டிய விட்டுட்டு அவன் மட்டும் போறானையா. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆடி பாவி, உன் தம்பி தனியா போறானேன்னு காயத்ரியை கோத்து விடுறதுக்கு இவனா கோத்தகிரியா போறான்? ஜெயிலுக்கு போறான்டி அவன். மாப்பிள, தபார், நீ எதுக்கும் கவலைப்படாத, எவனுக்கும் கவலைப்படாத. நம்ம கையில காயத்ரி அம்மா இருக்கிறா. காயத்ரி தட்டினா தற்காத கதவே கிடையாது. நீ தைரியமா போ. எண்ணி 7வது நாள் நீ எங்க கூட இருப்ப பார். அடுத்த நாள் நான் என் சொந்த செலவுல உங்களுக்கு அனிமன் அனுப்புறேன் பார். இது சத்தியம். சரி, போ போ. வெள்ளக்கார போலீஸ்காரங்க ரொம்ப கடுப்புல இருக்கிறானுங்க. போ. சரி. இரியா, இன்னும் அவன் காயத்ரி கிட்ட சொல்லவே இல்லையா?
அதுக்குள்ள பேப்பேன்னு சொல்லிக்கிட்டு சொல்லலையா? அப்ப போ, போய் காயத்ரி கிட்ட சொல்லிட்டு வா போ. என்னக்கா ஜெயிலுக்கு போறது கூட அவட்ட சொல்லிட்டு போணுமா? என்னடா போங்கற? அவ என்ன ஏத்த விட்டுக்காரியா? அவ உன்னோட வீட்டுக்காரிடா. போடா போக்கண்ணு, போய் சொல்லிட்டு வாடா. 4 வார்த்தை ஆறுதலா சொல்லிட்டு வாடா. போடாங்கற போ போ போ, போய் சொல்லிட்டு வா போ. நீ என்ன வாயண்ணா, நீ எங்கேயா போற? அதுங்க ஏதோ சின்னஞ்சிருசுங்க தனியா குசு குசுன்னு ஏதாவது பேசிட்டு இருக்கோம். நீ எதுக்கு அங்க போய் நுழைஞ்சிட்டு இருக்க? இங்கே நில்லு. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர போறான். அது என்ன பண்ண போறான்? ஐயோ சரி ஏதோ பண்ணுவானுங்க போல இருக்கு.